வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பேர் ஹபீபுர் ரஹ்மான், ஊர் ஐயம்பேட்டை, குவைத்திலேருந்து பேசுகிறேன். எனது கேள்வி என்னென்னா, இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் இறந்துடுறாரு, மனைவி இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அவர் இறந்துடுறாரு. இப்போ மறுமை நாளில் நல்லறகம் செஞ்சு நல்லபடியாக அவர் தௌஹீத் கடைப்பிடிச்சி அவர் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் காத்திருக்கும் போது இந்த மனைவிக்காண்டி அவர் காத்திருப்பார். இப்போ இவங்க இன்னொருத்தவங்களுக்கு மனைவி ஆயிடுறாங்களே, இது அல்லாஹ் எப்படி சேர்த்து வைப்பான்? கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயம்பேட்டை ஹபீபுர் ரஹ்மான் அவர் இந்த கேள்வியை கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. வாழ்ந்த பிறகு அந்த ஒரு மனைவியை வச்சுக்கிறோம், ஒரு மனைவி இருக்கிறான். அவர் மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கணவர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு இஸ்லாத்தில் மறுமணம் இருக்குதுல்ல, அந்த உரிமையை பயன்படுத்தி அந்த மனைவி வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ண பிறகு திருமணம் மறுமையில் எழுப்பப்படுவோம்ல, எழுப்புனா இந்த மனைவி எந்த கணவனோடு வாழ்கிற வாய்ப்பு கொடுக்கப்படும்? முதல் புருஷன் இறந்து போயிட்டாரு, ரெண்டாவது புருஷனை இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அப்படிங்கும்போது மறுமையில் எந்த ஒரு இப்போ கணவனோட வாழ்கிற பாக்கியம் கிடைக்கும்? முதல் கணவரா ரெண்டாவது கணவரா அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு கேள்வி. இது ஆனால் இது சாதாரணமாக பதில் சொல்லிட்டு போயிடலாம். மார்க்க ரீதியாக நீங்கள் கேட்குறதுனால பொதுவாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். என்ன தெரியும்னு கேட்டால், ஒரு மனைவி, ஒரு பெண்ணு முதல் ஒரு கணவனோட வாழ்ந்துடுறான். வாழ்ந்துட்டு இன்னொரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன முடிவு உலகத்தில் எடுப்பீங்க? அவனுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த கணவனோட இவளுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு தொடர்புமே இல்லை. அவர் உடல் சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவர் போயிட்டார், இவர்கிட்ட அந்த சந்தோஷம் பெறலாங்கிறக்க இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் முதல் கணவனுடைய அனைத்து தொடர்பும் அருந்து தானே போய்விட்டது. அருந்து போய்விட்டு இன்னொன்றை தேர்ந்தெடுத்தார்களே, ஆனால் கடைசியாக உள்ளது தான் அவங்களுடைய விஷயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரம்பத்தில் உள்ளது அவங்களுடையது இல்லை, அவங்களுடையதாக இருந்தது இல்லாமல் போய்விட்டது. எது அவங்கள ரெண்டாவது திருமணம் பண்ணி இருக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்குரியது. எது அழிந்து விட்டதோ, மரணித்து விட்டதோ, செத்து போய்விட்டதோ, காணாமல் போய்விட்டதோ அது நம்முடையது இல்லை தானே. இந்த பொருள் இருக்குது, இது இந்த இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு, காணா போச்சு, நேற்று காணா போன நான் புதுசாக ஒரு மூஸ் வாங்கிட்டேன், அப்போ என்னுடையது இதுதான் என்னுடையதை தவிர அது என்னுடையது, எனக்கு என்ன சம்பந்தம் ஓடி போச்சது. அந்த மாதிரி ஒரு பொதுவாகவும் சொல்லிவிடலாம். ஆனாலும் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பார்க்கும் பொழுது என்ன விளங்குதுன்னு கேட்டால், முதல் விஷயம், மறுமை நாளில் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, 99 வயசு கிழவியாக இருந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் இல்லாத அரவாணிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அங்கே அதாவது வாழ்க்கை துணை இல்லாத ஒரு அம்சம் கிடையாது. முதல்ல விளைக்கணும். ஒரு ஆணாக இருந்தாலே அவனுக்கு பெண் துணை உண்டு. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு ஆண் துணை உண்டு. அது மாதிரி இந்த ஆணா பெண்ணாண்டு டவுட் உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய அந்த குறைபாடெல்லாம் சீர் செஞ்சு அவர்கள் ஆணாக இருந்தார்கள்னா அவங்களுக்கு பெண் துணையும், பெண்ணாக இருந்தால் ஆண் துணையும் அது அவசியம். அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான். அங்கேயும் அந்த உணர்வுகளோட நம்மளை தக்க வைக்கிறான். அந்த மாதிரி அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமாஃபில் ஜன்னத்தி ஆசபு, ஜன்னத்தில் சொர்க்கத்தில் ஆசபுன்னா அந்த இதுதான், அந்த அதாவது தனித்திருப்பது, ஜோடி இல்லாமல் இருப்பது தான் ஆசபுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜன்னத்தில் சொர்க்கம்ன்ற அந்த அம்சத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஆணும் போனாலும் சரி, அவன் மனைவி பூரா நரகவாசியாக போயிட்டாங்க, இவன் மட்டும் சொர்க்கவாசியாக போனாலும் இவன் நல்லா போட்டு விட மாட்டான். ஊர்லின்னு ஒரு பக்கம் துன்யாவில் உள்ள ஒரு பெண்களில் இருந்து அவனுக்கு வாழ்க்கை துணை அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணு இருக்கிறாங்க, ஒரு புருஷனை வாழ்த்து வச்சுக்கிறோமே, நீங்கள் 2 கணவனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கணவனோட வாழ்ந்து இறந்துட்டாங்க, அந்த கணவன் நரகவாசியெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டான். அப்போ இந்த பெண்ணு போய் நிற்கிறாங்க, புருஷனே இப்போ இல்லை, அவன் சொர்க்கவாசியாக இருந்தால் தானே அந்த புருஷன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லாமல் ஆக்குவானான்னு கேட்டால் அப்படி ஆக்க மாட்டான்ல. அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை எல்லாம் என்ன செய்வான் ஏற்படி. இதை டீப்பாக இஸ்லாம் பேசாது. பெண்கள் சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் என்கிற விஷயத்தை டீப்பாக பேசுவதற்கு அவங்க வெட்கப்படுவாங்க, பேசுவதற்கும் கேட்பதற்கும். அதனால் ஆண்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர பொதுவான சில சொற்கள் மூலமாக அதுவும் சொல்லப்பட்டு விட்டது. எப்படிப்பட்டது? அங்கே தனிமை, அந்த இல்லறம் இல்லாத தனிமை, அதுக்கு பேர் அசபு. இல்லற வாழ்க்கை இல்லாத, இல்லற சுகம் இல்லாத தனிமைங்கிறது யாருக்கும் கிடையாது. அப்போ 110 வயசு கிழவியாக இருந்தாலும் அது அவங்க இளமையாக ஆக்கி எல்லாரையும் எல்லாம் இளமையாக தான் இருப்போம்.
இளமையாக எழுப்பி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுத்து அங்கே வந்து சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. இது வந்து முஸ்லீமில் இருக்கிறது. அது போக அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால், அவங்க கணவரோடு அந்த பெண்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், அவங்க மனைவியோடு அந்த ஆண்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், அவங்க 2 பேரும் சொர்க்கவாசியாக இருந்தால் தான் அது நடக்கும். இவர் சொர்க்கத்துக்கு அவங்க நரகத்துக்கும், அல்ல அவங்க சொர்க்கத்துக்கும் இவர் நரகத்துக்கும் போயிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ நரகத்துக்கு போனவர் ஜோடியாக இவங்களுக்காக வேண்டி அவரை விடுதலை செய்ய முடியுமா? இந்த ஆம்பளைக்காக வேண்டி அந்த பெண்ணு நரகவாசியாக இருக்கிற அந்த பெண்ணுங்கும் போது நீ நரகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறக்காண்டு உன்னை விடுவிக்கிறேன்னு நல்லா சொல்ல மாட்டான். அப்போ இதுக்கு பயந்து நீங்கள் தம்பதியாக இருக்கக்கூடியவங்க ஆசைப்படுறீங்க, எப்படி இந்த மனைவி தான் சொர்க்கத்துலேயும் மனைவியாக இருக்கணும், இந்த கணவன் தான் சொர்க்கத்துலேயும் கணவனாக வரணும் என்று ஆசைப்பட்டால் நல்லா படுங்க. ஆசைப்படுவது மட்டும் பத்தாது, அப்போ 2 பேரும் சொர்க்கவாசி ஆகிறதுக்குரிய வேலையை செஞ்சால் தான் சாத்தியமாகும். ஒருவர் சொர்க்கவாசியுடைய அமல்கள்லாம் செஞ்சு ஒருவர் நரகவாசி அமலை செஞ்சார்னு சொன்னால், சொர்க்கவாசி ஆனவருக்குத்தான் வாழ்க்கை துணை எல்லாம் வழங்குவார். ஜன்னத்தில் தான், மறுமையில் அந்த வாழ்க்கை துணையை பற்றி பேசலை, ஜன்னத்தில் பேசப்படுது. சொர்க்கோண்ட ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் துணை, பெண்ணாக இருந்தாலும் துணை தரப்படும். சொர்க்கத்துக்கே நீங்கள் போகலன்னா எப்படி கிடைக்கும்? அதனால் அது முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு, சொர்க்கத்துக்கு போகிற ஆட்களுக்கு தான் அந்த கணவன் மனைவி சேர்ந்து இருப்பாங்க. அப்படி இருப்பாங்கன்னு ஆதாரம், இவர் நல்ல சாலிகான ஆளாக இருக்கார், மனைவியும் சாலிகான நல்ல பெண்ணாக இருக்கிறாங்க, மூத்தா போயிட்டாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. எங்கே இருக்குன்னு கேட்டால் குரானில் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. 13வது அத்தியாயம் 24வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன சபரு, யார் பொறுமையை கடைப்பிடிக்கிறார்களோ, இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், இறைவனுடைய திருப்தியை நாடி யார் பொறுமையை கடைப்பிடித்து வகாமு சலாத்த, தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, அன்பக்கும் இம்மா ரசக்கனாகும், நாம் வழங்கியவற்றிலிருந்து சிர்ரம் வாலானியா, ரகசியமாக வெளிப்படையாக யார் தர்மம் செய்கிறார்களோ, எதிரவுனபில் ஹசனத்தி செய்யா, நன்மையை கொண்டு தீமையை யார் தடுத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் உலாய்க்கலகும் முக்பத்தார், அவர்களுக்குத்தான் இறுதியான நல்ல முடிவு இருக்கிறது. அது என்ன நல்ல முடிவு என்றால், ஜன்னாத் அதினின், அதின் என்ற சொர்க்க சோலைகள் இருக்கிறது. எதுகுலூனஹா, அதில் அவர் நுழைவார்கள். ஒமன் சலஹ மின் ஆபாயிகும் அஸ்வாஜிகும், அவங்க மாற்று நுழைய மாட்டார்கள். நல்லடியார்களாக இருந்த அவருடைய தந்தைமார்களும் நுழைவார்கள், நல்லடியார்களாக இருந்த அவருடைய மனைவிமார்களும் சேர்ந்து நுழைவார்கள். அப்போ நல்லடியார்களாக உலகத்தில் இருந்து இந்த 2வது கல்யாணம் பண்ணாமல் இருந்தார்களே ஆனால் அப்போ என்ன செய்வாங்க, அவங்க குடும்பத்தோடு தான் போவாங்க, மனைவி மக்களோட எல்லாம் நல்லடியார் சொர்க்கவாசின்னு ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி போவாங்க. அதாவது எப்படி சொல்கிறான் நல்லான்னு கேட்டால், ஒரு மனிதன் சொர்க்கவாசியாக இருக்கிறான், அவங்க தகப்பனாரும் சொர்க்கவாசி, அவருடைய பிள்ளையும் சொர்க்கவாசி, அவன் பொண்டாட்டியும் சொர்க்கவாசி. அப்படி இருந்தால் எல்லாரும் ஒன்றா போவாங்களா? இல்லை, அது பிரிக்க மாட்டான் அந்த உறவை. எல்லாம் சாலிகா இருந்தீர்கள்னு சொன்னால் பாப்பாவுக்கு பிள்ளையாக இருப்பான், பிள்ளைக்கு பாப்பா இருப்பார், அந்த உறவுகள் நீடிக்கும். எப்படியெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால், இவர்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஒமன் சலஹ, நல்லபடியாக சாலிகாக நடந்து கொண்டவர்கள், மின் ஆபாயியும், இவங்களுடைய தந்தைமார்களிலிருந்து தாத்தா பாட்டன் கொண்டு பாட்டன் வரைக்கும் வரும். அஸ்வாஜியும், இவங்களுடைய மனைவிமார்களையும், துர்ரியாத்தியும், இவங்களுடைய பிள்ளைகள்லையும் யார் நல்லபடியாக நடந்தார்களோ அவங்களோட சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். அப்போ என்ன வழங்குது, அந்த கணவனுக்கு அந்த மனைவி கிடைச்சிடும், அந்த மனைவிக்கு அந்த கணவன் கிடைச்சிடும். கண்டிஷன் என்ன, 2 பேரும் நல்லவங்களாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது 13வது அத்தியாயம் 24வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 43வது அத்தியாயம் 70வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், உது அல்லது ஆமனோ பி ஆயாத்தினா அவ காணும் முஸ்லிமின், யார் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு கேட்டால், நம்பிக்கை கொண்டு முஸ்லீம்களாக வாழ்ந்தார்களே அவர்களை பார்த்து சொல்லப்படும், உதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நுழையுங்கள். நீங்கள் மட்டும் நுழையுங்கள்னு சொல்லப்படாது, அன்தும் அஸ்வாஜுக்கும், நீங்களும் மனைவிமாரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு ஓடுங்க, நீங்களும் போங்க, எல்லாரும் மனைவிமாரோட கூட்டிகிட்டு சொர்க்கத்துக்கு போங்க என்று சொல்லப்படுமா. அப்போ எப்போ இதெல்லாம் முஸ்லீமாக இருந்து எல்லாம் கரெக்டான இஸ்லாம் என்று எல்லாம் ஏற்றுக்கொண்டு நரகத்துக்கு போகிற அளவுக்கு ஃபைல் மார்க் ஆகாமல் இருந்தோம் என்று சொன்னால், நம்ம மனைவிமாரோடு நம்ம இருப்போம், நம்ம புருஷமாரோடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம். இது குரான்லேயே தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாரும் என்ன செய்வாங்க, மனைவி மக்களோடலாம் இருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்ட 2வது திருமணத்து விஷயத்தை கேட்டிங்கன்னு சொன்னால், 2வது விஷயத்தை தான் அவன் முதல்ல மூத்தா போயிட்டானே, அவனுக்கு எப்படி கொடுக்குறது. இப்போ இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆள் மூத்தா போயிட்டான், இங்கே மூத்தா போகல, ஏதோ அமெரிக்காவில் மூத்தா போயிட்டான் அப்படின்னு ஒரு தந்தி வருது. அதை நம்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆள் செத்து போயிட்டான் நம்பி என்ன செய்கிறாங்க, வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு அவன் வந்து நிற்கிறான். இப்போ யார் முதல்ல யார் செத்து போனதா சொல்லி தந்தி வந்துச்சோ அவன் செத்து போகாமல் எப்படியோ தவறான தகவலாக இருந்து அல்லது சாவு வரைக்கும் போயிட்டு இதை பொழைச்சி கழிச்சு வந்து சேர்ந்துட்டான்னு வைங்க, கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் வந்து நிற்கிறான். இப்போ என்ன செய்கிறது, உடன்ற வேண்டியதான். அதாவது யாருக்குடைய உலகத்திரை சட்டம் என்ன, எல்லாருடைய சட்டம் என்னது, உனக்கு மனை பொருளாக அவள் தேர்ந்தெடுத்தா, நீ இல்லைன்னவன இன்னொன்று தேர்ந்தெடுத்து கொண்டாள். அவள் மெட்டீரியல் ஆடு மாடு கழுதையாக இருந்தால் கொடுத்துட்டு போயிடலாம். பெண்ணு உணர்வு ஆசை உள்ளவ அறிவு உள்ளவ, அவளுக்குன்னு தன்மானம் சுயமரியாதை சுய உரிமையெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. அப்போ என்ன செய்வாங்க, 6 மாதம் கழிச்சு வந்தான்னு சொன்னால் முதல் மனைவிட்ட கொடுன்னு அந்த பொருளாக கொடுக்குறதுக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டு போ, நீயா ஓடுன, நீ அந்த காணா போன, நீயா வந்து தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்த, ஓன் தப்பு அது. அவளுக்கு ஆசை உணர்வுலாம் இருக்கிறது. நீங்கள் பாட்டு 10 வருஷம் இருப்பீங்க, அவள் சும்மா உட்காந்துட்டு இருப்பாளா? அவளுக்கு தேவையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டாருன்னா தேர்ந்தெடுத்து கொண்டது தான் அவளுக்கு உள்ளது. அப்போ நம்ம உலகத்தில் என்ன தீர்ப்பளிக்கிறோம், எந்த நாட்டில் சட்டம் அதானே, முதல் புருஷன் வந்து விட்டான்னு சொல்லி தீர்ப்பு அளிப்பாங்களே எங்கேயாச்சும்? அப்படி அளித்தார்களே ஆனால் அவங்க பிற்போக்கான ஆளுக்குன்னு அர்த்தம். அவங்க அந்த பெண்ணை வந்து எப்படி பார்க்குறாங்க, அது ஒரு பொருளாக பார்க்குறாங்களே தவிர மனுஷியாக பார்க்கவில்லை. மனுஷியாக பார்த்தீங்கன்னா மனுஷனை பார்க்குற மாதிரி மனுஷையும் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ யாருக்கு யாரோட அந்த பெண் வாழ்வோ யாருக்கு கொடுப்பாங்கன்னு பொருள் மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த பெண் யாரோட வாழ்வாள், யாரோட கடைசியில் வாழ்ந்தாலும் அவரோட வாழ்வார். யாரோட கடைசியாக வாழ்ந்து இணக்கமாக இருந்து அப்படி மரணித்து விட்டார்களோ அவரும் சொர்க்கவாசியாக இருந்தால் என்ன செய்வாங்க, அங்கே சேர்த்து வைக்கப்படுவார்கள் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல் நேரடியாக ஒரு ஹதீஸ் இருக்குது, பலவீனமான ஹதீஸ். எப்படின்னு கேட்டால், இப்போ ரெண்டு மனைவி ஒரு கணவன் இறந்து ரெண்டாவது வேற ஒரு கணவனை திருமணம் பண்ணினாலே ஆனால் அந்த பெண் வந்து பொய்யல் ஆகிரி அஸ்வாஜிகா, கடைசி புருஷனுக்கு தான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது வந்து ஹதீஸ் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னது மர்ஃபுவாக இருந்தாலும் கூட அதில் வந்து அபூபக்கர் இப்னு அபி மரியம் என்று ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் பலவீனமானவர், ரெண்டாவது வந்து ஆள் மூலக்குழவி போன ஒரு ஆள். அவர் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. இந்த ஹதீஸ் நமக்கு தேவையில்லை. ஹதீஸ் இல்லாமலேயே அந்த அர்த்தம் தான், எது கடைசி கணவனுக்கு தான் உள்ளது என்பதற்கு ஹதீஸும் இருக்கிறது. ஆனால் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் இல்லாட்டா கூட நமக்கு வந்து அறிவுபூர்வமாக விளங்கணும் என்று சொன்னால், நியாயமான பார்வை விளங்கணும் என்று சொன்னால், அந்த பெண்ணு கடைசியாக வாழ்ந்தவனை அவளே தேர்ந்தெடுப்பான், வாழ்ந்தவனை தேர்ந்தெடுக்க மாட்டான். இதுதான் யதார்த்தமான விஷயம்.